15வது நாளாக டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். 15வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க, அங்க எவ்வளவு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் பொறுத்தவரையிலே இன்று 14வது நாளாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அதற்கான காரணம் என்று பார்த்தால் ஒற்றை கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் போராட்டமானது நடைபெற்றது. இந்த சம வேலைக்கு சம என்று இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம் மேற்கொண்டாலுமே இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கையை வைத்து இந்த போராட்டமானது தொடர்ந்து 13 நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இன்று 14வது நாளாக தொடர் போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்பொழுது கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்ட களம் பொறுத்தவரையிலே கடந்த 13 நாட்களாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் தொடர் போராட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உடனடியாக எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைத்து இந்த போராட்டமானது தொடர்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு விதமான சைகை மொழிகளுக்கும் தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று பார்த்தோம் என்றால் குருவிற்கு வேதம் அணிந்து தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக எங்களுக்கு இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய அறிக்கை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பி இந்த போராட்டமானது நடைபெற்றது. இது மட்டுமல்லாமல் மேலும் 2 வாரங்களாக தொடர் போராட்டங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் எங்களுக்கு போதுமான உணவு கூட உட்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பழைய சாதம் உட்கொள்ளும் பொழுதே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது குறித்து தொடர்ந்து இந்த போராட்ட காலத்திலேயே பழைய சாதம் சாப்பிட்டு தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் அடுத்தடுத்த போராட்டங்களாக இன்னும் தீவிரமாக இருக்கும். உடனடியாக எங்களுடைய போராட்ட காலத்தை நிறுத்தி வைக்க வேண்டும், அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் என தொடர்ந்து இந்த போராட்டங்களின் கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக 13 நாட்களாக போராடி வரும் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று 14வது நாளாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரை 4 கட்டங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் வரை ஆனால் தற்போது வரை எதுவும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது போராட்டம் தீவிரமடையும் என கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் இன்று 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவையானது 3ஆம் நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த போராடி வரும் இந்த பணியாளர் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உடனடியாக அவருடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படும். அவருடைய கோரிக்கை பொறுத்தவரையுமே அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2000 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கும் விதமாக இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என தற்போது கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போராட்டம் பொறுத்தவரைக்கும் இன்று கூட முறையிட வேண்டும் என தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தன்னுடைய கருத்தையும் பகிர்ந்து குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன். போன எடுத்துட்டு அதுக்கப்புறம்